ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். உங்கள் லைஃப்பில் எதிர்பாராத விதமாக ஏதாவது பிரச்சனைகள் திடீர்னு வந்துடலாம். அந்த மாதிரி எதிர்பாராத பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கும்போது அதிலிருந்து நீங்கள் எப்படி மீண்டு வர்றது அப்படின்றத நான் ஒரு சின்ன கதை மூலமாக உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜாவுக்கு ஒரு அமைச்சரும் இருந்தார். இப்போ அந்த ராஜா பார்த்தீங்கன்னா அமைச்சரை கூட்டிகிட்டு ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு போகிறாரு. அந்த ஃபாரஸ்ட்டில் போய் ஒரு ட்ரீயை கட் பண்ணுறதுக்காண்டி அமைச்சரை அமைச்சரோட கூட போன அந்த ஆட்களோட சேர்ந்து ட்ரீயை கட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அவங்களாம் ட்ரீயை கட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஓரளவு கட் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நைட் ஆகுது. ராஜா என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, ஓகே நம்ம ட்ரீ மேலே போய் ஒரு கூடாரம் போட்டு அங்கே ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்காண்டி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் அமைச்சரோட சேர்ந்து அந்த ட்ரீ மேலே ஏறுறாரு. ஏறும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவருடைய அந்த ஒரு ஃபிங்கரில் கட் ஆயிடுச்சு. கட் ஆகி பிளட்டெல்லாம் வர ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் அந்த புண்ணு ஆறவே இல்லை. மறுநாள் மார்னிங் பார்த்தீங்கன்னா அவர் திரும்ப அகெயின் அவங்களுடைய அந்த கிங்டம் பேலஸுக்கு போயிட்டாங்க. போனதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, அந்த ஒரு மருத்துவரை கூப்பிட்டு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, கையில் ஃபுல்லாக அந்த கட்டெல்லாம் போட்டார். இப்போது கட்டெல்லாம் போட்டிருக்கிறாரு. போட்டதுக்கப்புறம் அமைச்சர்கிட்ட சொன்னாராம், பாருங்கள் அமைச்சரே, எனக்கு இந்த மாதிரி கையில் இப்படி அடிபட்டுருச்சு, எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது, வலிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு இந்த அமைச்சர் உடனே என்ன சொன்னார் அப்படின்னா, எல்லாம் நன்மைக்கே அப்படின்ட்டாரு. உடனே இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கேட்ட உடனே ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்துட்டு, அது என்ன எல்லாம் நன்மைக்கே நீங்கள் சொல்லிட்டீங்க, எனக்கு இவ்வளோ வலியாக இருக்குது, நீங்கள் பாட்டுக்கு என்னை பார்த்து கிண்டல் பண்ணுற மாதிரி எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டீங்க, அதனால் உங்களை நான் ஜெயிலில் போட போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அமைச்சரை ஜெயிலில் தள்ளிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ராஜா அகெயின் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே அகெயின் ஃபாரஸ்ட்டுக்கு வேட்டையாடுறதுக்காண்டி போகிறாரு. அங்கே அவர் போயிட்டு இருக்கும்போது ஆன் த வேல நிறையா ட்ரைப்ஸு, அதாவது பழங்குடியினர், அதாவது காட்டுவாசிகள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவரை அட்டாக் பண்ணி அவரை பிடிச்சி வச்சுட்டாங்க. இப்போ அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, அவரை பலி கொடுக்கணும், கடவுளுக்கு பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவருடைய தலையை கட் பண்ணணும் அப்படின்னு அவரை படுக்க வச்சுட்டாங்க. இந்த ராஜாவுக்கு ரொம்ப ஒரு பயமாயிடுச்சு. அவர் ரொம்ப ஒரு உச்சக்கட்ட பயத்தில் இருக்கிறாரு. அப்போ பார்த்து அந்த கட் பண்ணுறதுல ஒருத்தர் என்ன சொல்லிட்டான் அப்படின்னா, இந்த நபருக்கு கையில் பார்த்தீங்கன்னா ஒரு வெட்டுக்காயம் இருக்குது, இந்த மாதிரி வெட்டுக்காயத்தோடு இருக்கிறவங்கள நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா கடவுளுக்கே அது பிடிக்காது அப்படின்னு சொல்லி கடவுள் நம்மளை சபிச்சிருவார் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தன் சொல்லிட்டான். ஸோ சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, சரி அப்போ இவனை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அந்த ராஜாவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அந்த பழங்குடியினர். அப்புறம் ராஜா ஐயா அப்பாடா தப்பிச்சோம் பொழைச்சோன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அவருடைய பேலஸுக்கு வந்துட்டார். வந்ததுக்கு அப்புறமா அவருக்கு ஞாபகம் வந்துச்சு, அவர் நம்மளுடைய அமைச்சர் எல்லாம் நன்மைக்கேன்னு சொன்னார், இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா நமக்கு நன்மையில் தானே முடிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சரை பார்க்க ஜெயிலுக்கு போனார். உடனே அமைச்சர் சொன்னாராம், அமைச்சர்கிட்ட என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா நடந்த கதையெல்லாம் சொல்லியிருக்காரு. உடனே அமைச்சரையும் அவர் ரிலீஸ் பண்ணிட்டார். ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அமைச்சர்கிட்ட கேட்டாராம், நான் உங்களை ஜெயிலில் போட்டிருக்கேன், நீங்கள் ஜெயிலில் கஷ்டம் தானே பட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கஷ்டம்லாம் படலை ராஜா, இதுவும் நன்மைக்கு தான், எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி, என்னை அடிபட்டுருந்துச்சு, என்னையை விட்டுட்டாங்க, அதனால் எனக்கு அது நன்மைக்கே அப்படின்னு முடிஞ்சிருச்சு, ஆனால் உங்கள் விஷயத்தில் எப்படி நீங்கள் அதை நன்மைக்கேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு அமைச்சர் என்ன சொன்னார்னா, ஒருவேளை நான் உங்கள் கூட இந்த ஃபாரஸ்ட்டுக்கு இந்த வாட்டி வந்திருந்தேன் அப்படின்னா அந்த பழங்குடியினர் கட்டாயமாக என்னையே கொண்டிருப்பாங்க. ஏன் அப்படின்னா என்னுடைய கையில் எந்த விதமான வெட்டு காயங்களோ இல்லை, என்னுடைய உடம்புலையும் வேறு எந்த காயங்களும் இல்லை, அதனால் நீங்கள் என்னை ஜெயிலில் போட்டதும் ஒரு நல்லதுக்கு தான் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ராஜாட்ட சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த அமைச்சர் பார்த்திங்கன்னா அவருடைய லைஃப்பில் எல்லாத்தையுமே பாசிட்டிவாக நினைக்கக்கூடியவர். எது நடந்தாலும் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எல்லாம் நன்மைக்கே, எல்லாம் நமக்கு நல்லதுக்கு தான் நடக்குது, ஓகே நம்ம இதை கடந்து போவோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனநிலையில் அந்த அமைச்சர் இருக்கிறார். ஆனால் இந்த ராஜா பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துருச்சு அப்படின்னாலே அவர் ஒரு பயப்படக்கூடியவராகவும் அவரால் அதை தாங்கக்கூடக்கூடிய சக்தி உள்ளவராகவும் அவர் இல்லை.
அப்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அமைச்சர் மாதிரி மனநிலையில் இருக்கிற இந்த நபர்களால் வாழ்க்கையில் வர பிரச்சனைகளை வந்து கடந்து சுலபமாக போக முடியும். ஆனால் இந்த கிங் மாதிரி மைண்ட் செட் இருக்கிறவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்போ நீங்களும் உங்களுடைய பிரச்சனைகளை வந்து சந்திக்கும் போது எதிர்பாராமல் நீங்கள் உங்கள் லைஃப்பில் பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க அப்படின்னா அந்த அமைச்சர் மாதிரியே எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு நீங்கள் எடுத்துக்க பழகிட்டீங்கன்னா நீங்கள் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். மேலும் நான் வந்து உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல ஒரு பதிவோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்சோ பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.